வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. தென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்துட்டு நம்ம லைனில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங், இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 61202 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு 66 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்க சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ 61136 வரைக்கும் இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ட்ரேடில். செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை டவுன் ட்ரெண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 6110 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பட் சூப்பரான ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் இல்லையா. ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஒரு 60813 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆக்சுவலி 297 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரே நம்ம அட்டன் பண்ண செகண்ட் ட்ரேடில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 297 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா, மொமெண்டம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸில் இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. டவுன் ட்ரெண்ட்ஸில் நம்ம லைனில் டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரைட். இப்போ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60857 நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு கொஞ்சம் மொமெண்டம் ப்ராப்பராக கிடைக்கல இல்லையா. பை பண்ணோம், சடனாக வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான். ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு 66 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு தேர்ட் ட்ரேட்லேயும். ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு செகண்ட் ட்ரேட் மட்டும்தான் கொஞ்சம் மேக்ஸிமமாக ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது இல்லையா. மற்ற 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். பட் இங்கே அகைன் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் இங்கேயும் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. அகைன் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே சப்போஸ் நம்ம லேட்டராக நீங்கள் வந்திருந்தீங்க, நான் பார்த்தேன் எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு, அச்சீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி டார்கெட் அச்சீவ்டு தான் நமக்கு. பட் வந்து கொஞ்சம் லேட்டராக நமக்கு அச்சீவ்மெண்ட் இருந்தது. பட் டார்கெட் அச்சீவ். சிமிலர்லி இல்லைனா இங்கே நீங்கள் உங்களோட இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் இதை நீங்கள் ட்ரேடாக கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கான டே இன்னும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நம்ம அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். அதுலேயுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு 297 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங். பட் 132 நமக்கு ஹிட் ஆனதுனால ஒரு 165 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸும் நமக்கு கம்ப்ளீட்டட். மார்க்கெட்டில் கொஞ்சம் நேரம் இங்கே ப்ராப்பராக மொமெண்டம் கொடுக்கல. பட் வந்து கொஞ்சம் லேட்டராக வந்துட்டு நமக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 2 o'clock வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஹைக்கில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் இந்த ட்ரேட்ஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிருப்பீங்க. மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடய நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி செட்டப் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இங்கே நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்ம எவ்ரி டே
ட்ரேட்ஸையும் நம்ம வந்து மேக்ஸிமைஸ் தென் மினிமைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேடிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃப்ரைடேக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 61,280, 61,450, 61,634, 61,881, 620, 24, 622, 79. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 60,927, தென் 60,722, then 60,549, then 60,341, then 601,47, then 601, 6,001,3. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்ட் லைன் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கணும். ப்ராஃபிட் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் எப்போவுமே மினிமமாக ஹிட் ஆகிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளில வரணும். அந்த அளவுக்கு நம்ம செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ், தென் ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 2,559 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கேயும் பாருங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கல, சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. 2,558 வந்துட்டு இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 31 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட். ஆக்சுவலாக வந்து ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை மார்க்கெட்டில் இல்லையா, கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் மார்க்கெட் இருக்குது, மூவ் இருக்குது இப்போது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பட் நத்திங் டு வரி, நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராக உங்கள் டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். அதுவே நமக்கு போதுமானது தான். ஸோ நம்ம அதில் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட் மூவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் என்ன பண்ணுவோம்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இங்கே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 2,558 நீங்கள் பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் ஒரு நீட்டாக ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 2,5400 வரைக்கும் இங்கே மட்டுமே. ஆக்சுவலி இதை வந்துட்டு ஒரு 118 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு 118 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது மொமெண்டம் ப்ராப்பராக இல்லை. தென் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுன்னா ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுவீங்க. 25,445 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரொம்ப மினிமமான ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்த பட்சத்தில் ஒரு 16 பாயிண்ட் அப்பில் மூவிங் இருந்தது. ஸோ ஒரு மினிமமான டார்கெட் நீங்கள் செட் பண்ணும்போது நீங்கள் நீட்டாக அதை அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 2,5461 வரைக்கும் ஒரு 16 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ணலை. தென் இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா, இங்கே ஒரு
இது கன்ஃபர்மேஷன். பட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்க நமக்கு இல்லவே இல்ல இல்லையா? ஒரு ப்ராப்பராவே இல்ல. சடனா வந்து கேண்டில் சேஞ்சிங் இருந்ததுனால நமக்கு ப்ராப்பரான இங்க கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியல. நெக்ஸ்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, அகைன் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபர்மேஷன். பட் இது இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு இதுவும் ஸ்டாப் லாஸ் தான், இதுவும் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனை நீங்க கன்சிடரே பண்ணணும்னு தேவை கிடையாது இல்லையா? கன்சிடரே பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட்ஸ் பை பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் மூவா இருந்திருக்கும். இஃப் சப்போஸ் நான் லேட்டரா வந்தேன், லாஸ்ட்டா பார்த்தேன் அப்படிங்கிற பட்சத்தில இங்கே மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனா இருந்தது நமக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ப்ராப்பர் கிடையாது. பட் இங்கே ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் இந்த ட்ரேட் நீங்க சப்போஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் லேட்டரா என்டர் ஆயிட்டு இத ஒரு கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணி நீங்க என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, என்டர் ஆயிருந்தீங்கன்னா, இங்க மட்டும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க நீட்டா எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட. ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா இங்கேயே வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷனே நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேயே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க நீட்டா எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது நம்மளோட லாஸ்ட் ட்ரேட். ஆக்சுவலி இதான் 4th ட்ரேட் நம்ம அட்டெண்ட் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டோட நீங்க ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்க நம்ம அட்டெண்ட் பண்ண 3 ட்ரேட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வந்து 3 ட்ரேட்ஸ் தான். பட் இந்த ட்ரேட் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கேயும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்க நீட்டா எக்ஸிட் ஆயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 134 ஏர்ன் பண்ணியிருந்தாலும் ஒரு 31 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல, ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு. இந்த இடத்துலேயே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே. ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோடய நீட்டாக எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ இங்கேயும் ஒரு 103 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்து நிஃப்டி 50 ஸ்டேட்டஸும் உங்களுக்கு வந்து எக்ஸிட் ஆயிருக்கும். ஸோ ஓவரால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் பார்த்தோன்னா ஒரு 268 பாயிண்ட் வரைக்கும் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 268 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட்டட். ஸோ எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் எவ்வளோ ப்ராப்பரான மொமெண்டம் இல்லைனாலும் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே ட்ராவலுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வரி பண்ண தேவை கிடையாது. ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் இருக்குது, குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். 255 35 255 92 256 56 257 22 258 16 25881. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 25444, தென் 253 92 2533 2 252 53 251 34 250 27. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் 10 லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம எவ்ரிடே மூவுமே போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் லைனில் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் அந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ சூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைன், அதாவது டாப் ஆர் பாட்டம் லைனை சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் மூவாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.